येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपा श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयरूप कदा माह्यं ददाति स्वतान्तिकं वन्दे पदकमलं श्रीगुरून् वैष्णवांस श्रीरूपं साग्रजातं सागर रघुनाथं वीदं संसजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं राधा कृष्ण पादान् सगन ललिता शिवशाखन विदांसं हे कृष्ण कर्णो सिंधो दीनो बंधो जगत्पदे गोपेश गोपिका कांता राधा कांता नमस्तुते तप्त कांदना गौरांगी राधे वृंदावनेश्वरी विश्वपाण सुदे प्रणमामि हरिप्रिये जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा माता जी। மாதாஜி பாகவத பிரார்த்தனை பண்ணுங்க மாதாஜி. हरे कृष्णा माताजी पढ़ माताजी। हरे कृष्णा। सर्वशास्त्राप्ति पीयूषा सर्वसिवेदैक सत्फला सर्वसिद्धान्त रत्नाट्य सर्वतोलोकैक दृक्पृदा सर्वभागवत प्राण श्रीमद् भागवत प्रभो कलिदुबन्धोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाडाय प्रेम वर्षाकरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते मत्येक बंधो मत्संगिन् मत्कुरो मन्महादन निस्तारक मद्वाक्य मदानंद नमोस्तुते असाधु साधु दया ददायिन् अधिनोच्चदाहर खानामुन् कासिन् मां प्रेम्ना ஹிருத்கண்டையோ புஷ்புரா. மொழிபெயர்ப்பு. எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல வாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்களுக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரி ஓம் சத் சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் செய்வ நரோத்தமம் தேவி சரஸ்வதி வியாசம் ததோ ஜெயம் உதவே நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகி பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாசாலம் பொங்கும் லங்காய கிருஹ்யத் கிருபாத்தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தினதாரிணம் பரமானந்தம் மாதவம் ஸ்ரீ சைதன்யேஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. Guru Maharaj ki jai. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 2வது புத்தகம் 25வது அத்தியாயம் ஸ்லோகம் 9. கரெக்டுங்க மாதாஜி. ஹரே தேங்க்யூ மாதாஜி. அத்ர தே கதயிஸ்யே அமும் இதிஹாசம் புராதனம் புரஞ்சனஸ்ய சரிதம் நிபோத கததோ மம. படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. இது தொடர்பாக பிரஞ்சனன் என்று அழைக்கப்பட்ட ஒரு மன்னரின் பழைய வரலாற்றினை உனக்கு நான் உரைக்க விரும்புகிறேன். அருள் கூர்ந்து மிகுந்த கவனத்துடன் இதை கேட்பாயாக. பொருளுரை. நாரத மாமுனிவர் மன்னர் பிரஞ்சனனின் சரித்திரம் என்ற மற்றொரு தலைப்புக்கு மாறினார்.
இது வேறொன்றுமில்லை, மன்னர் பிராசீன பர்ஹசத்தின் வரலாறே மாற்றி சொல்லப்படுகிறது. அதாவது மறைமுகமாக அவர் கதை சொல்லப்படுகிறது. புரஞ்சன என்னும் வார்த்தைக்கு ஒருவன் ஓருடலில் மகிழ்தல் என்பதாகும். இது மிக தெளிவாக அடுத்து வரும் அத்தியாயங்களில் விளக்கப்படுகிறது. ஏனெனில் மண்ணுலக செயல்களில் சிக்குண்டிருக்கும் மனிதன் அச்செயல்கள் பற்றி கதைகளை கேட்க விரும்புகிறான். நாரத மாமுனிவர் மாற்றி கூறிய தலைப்பான மன்னர் புரஞ்சன் என்பது வேறு யாருமல்ல, மன்னர் பிராசீன பர்ஹிசித் தேதான். விலங்குகள் பலியிடப்படுகின்ற வேள்விகளில் மதிப்பினை நாரத முனிவர் குறைக்கவில்லை. மாறாக புத்தர் விலங்குகள் பலியிடப்படும் அனைத்து வேள்விகளையும் நேரடியாக மறுதளித்தார். ஸ்ரீல ஜெயதேவ கோஸ்வாமி கூறுகிறார், நித்தசி யஜ்ன விதேர் அஹா ஸ்ருதி ஜாதம் என்று. ஸ்ருதி ஜாதம் என்னும் வார்த்தை விலங்குகளை கொன்று செய்யப்பெறும் வேள்விகள் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை குறிக்கிறது. ஆனால் புத்த பகவானோ விலங்குகள் பலியிடப்படும் வேள்விகளை தடுத்து நிறுத்துவதற்கு பதிலாக வேதங்களின் அதிகாரத்தினையே மறுத்தளித்தார். இதனைத் தொடர்ந்து வேதங்களை பின்பற்றுபவர்கள் பகவான் புத்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வேதங்களின் அதிகாரத்தினை ஏற்றுக்கொள்ளாததினால் பகவான் புத்தர் ஒரு கடவுள் மறுப்பாளராக அல்லது நாத்திகராக சித்தரிக்கப்பட்டார். நாரத முனிவர் வேதங்களின் அதிகாரத்தினை மறுதளிக்கவில்லை. மாறாக மன்னர் பிராசீன பர்ஹிசித்திற்கு கர்ம காண்டம் பாதையானது மிகவும் ஆபத்தும் துன்பமும் நிறைந்ததாகும் என்று சுட்டிக்காட்டவே விரும்பினார். மூட மனிதர்கள் புலனின்பத்திற்காக துன்பம் நிறைந்த கர்ம காண்டம் பாதையினை ஏற்றுக்கொள்கின்றனர். அதனால் தான் புலனின்பத்தில் அதிக பற்றுடையவர்கள் மூடர்கள் என்றழைக்கப்படுகின்றனர். வாழ்க்கையின் இறுதி லட்சியம் என்னவென்பதை ஒரு மூடன் புரிந்து கொள்வது மிகவும் கடினமாகும். கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் பிரச்சாரத்தில் பலர் கவர்ச்சி அடையவில்லை என்பதை உண்மையில் நாங்கள் பார்க்கிறோம். இதன் காரணம் அவர்களெல்லாம் உலகியற் செயல்களில் ஈடுபட்டிருக்கும் மூடர்கள் என்பதுவே ஆகும். உபதேஷோ ஹி மூர்க்கானாம் பிரகோபாய நாசாந்தயே என்று கூறப்பட்டிருக்கிறது. மூர்க்கனான முரடனுக்கு நல்லுபதேசம் வழங்கப்பட்டதென்றால் அவன் அவற்றுள் நன்மைகளை எடுத்து கொள்வதற்கு பதில் அவற்றுக்கு எதிராக ஆத்திரமடைகிறான். நாரத முனிவர் இதனை நன்கறிந்தவர். ஆதலினால் அவர் மன்னருக்கு மறைமுகமாக அறிவுறுத்த மன்னரின் வாழ்க்கை வரலாற்றினையே கூறலானார். வைரம் அல்லது தங்கத்தினாலான மூக்குத்தியோ கம்மலோ அணிய வேண்டுமென்றால் மூக்கிலும் காதிலும் துளை போட வேண்டும். புலநுகர்ச்சிக்காக தாங்கிக் கொள்ளப்படும் இத்துன்பம் கர்மகாண்ட பாதையில் உள்ள துன்பமாகும். ஒருவன் எதிர்காலத்தில் எதையும் அனுபவித்து மகிழ வேண்டும் என்று விரும்பினால் நிகழ்காலத்தில் அவன் கஷ்டப்பட நேரிடுகிறது. எதிர்காலத்தில் ஒருவன் லட்சாதிபதியாகி தனது செல்வத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் நிகழ்காலத்தில் பணம் சேர்ப்பதற்காக கடினமாக உழைக்க வேண்டியதிருக்கிறது. இதுவே கர்ம காண்டீயமாகும். இப்பாதையில் மிகுந்த பற்று வைப்பவர்கள் எப்படியும் ஆபத்தை சந்திக்க வேண்டியதிருக்கிறது. நாரத முனிவர் மன்னர் பிராசீல பர்ஹித்திற்கு பெருந்துயிர்களையும் இடர்களையும் ஒருவன் எப்படி அனுபவிக்கிறான் என்பதை காண்பிக்க விரும்பினார். உலகியற் செயலில் மிகுந்த பற்றுடைய மனிதன் விஷயி என்றழைக்கப்படுகிறான். விஷயி என்பவன் விஷயம் எனப்படும் உண்ணுதல், உறங்குதல், புணர்தல், தற்காத்தல் போன்றவற்றை அனுபவிப்பவன் ஆவான். நாரத முனிவர் புரஞ்சன மன்னனின் கதையின் மூலம் உண்ணுதல், உறங்குதல், புணர்தல், தற்காத்தல் போன்றவை துன்பமும் ஆபத்தும் நிறைந்தவை என்பதை மறைமுகமாக குறிப்பிடுகிறார். இதிகாசம், சரித்திரம் மற்றும் புராதன பழைமை என்னும் சொல் பௌதீக உடலில் வாழ்கின்ற போதிலும் பௌதீக உடலினுள் இருக்கும் உயிரின் சரித்திரமானது மிகவும் பழைமையானது என்று குறிப்பிடுகிறது. ஸ்ரீல பக்த வினோத தாகூர் அநாதி கரம பலே படி
பவா பவாரணவ ஜிலேதரி பாரோ நா தேகி உபாய என்று பாடியிருக்கிறார். முன்னை கர்மவினை பயனால் நாம் இன்று பௌதீக வாழ்க்கை என்னும் கடலில் விழுந்து விட்டேன், இன்னும் ஒரு வழியும் காணோம் கரையேற என்பதுவே இதன் பொருள். ஒவ்வொரு உயிரிலும் தனது முன்வினை பயனால் உலக வாழ்வில் கிடந்து உழலுகின்றது. எனவே ஒவ்வொருவரும் ஒரு பழைய சரித்திரம் இருக்கிறது. பௌதீக விஞ்ஞானிகள் தனக்கு சொந்தமான பரிணாம வளர்ச்சி தத்துவங்கள் முட்டாள்தனமாக உண்டு பண்ணி இருக்கின்றனர். அவை எல்லாம் உடல் சார்ந்த கருத்துடையவை ஆகும். ஆனால் உண்மையான பரிணாம வளர்ச்சி என்பது இதுவல்ல. உண்மையான பரிணாம வளர்ச்சி என்பது புரஜன, அதாவது உடலினுள் வாழ்கின்ற உயிர்களின் வரலாறாகும். ஸ்ரீ நாரத முனிவர் பரிணாம வளர்ச்சியை தத்துவத்தினை பக்தியுள்ள மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காக வேறு ஒரு முறையில் விளக்குகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ புரஞ்சனன் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை கதையை இங்க வந்து சொல்றாரு. இந்த கற்பனை கதை எதுக்காக சொல்றேன்னா, இப்போ ஒருத்தர் வந்து தப்பு செய்யறாங்க அப்படின்னா அவங்களவே வச்சு நீ இப்படி செய்யற அப்படி செய்யறேங்கிறதுக்கு பொதுவா அவங்கள ஒரு பேக்ரவுண்டா வச்சு அவங்களுடைய வாழ்க்கையே இன்னொருத்தர் பண்ற மாதிரி உருவகம் பண்ணி காமிக்கிறது. ஜெயந்தி மாதாஜி. ஜெயந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க வந்து நேரடியா சொல்றத விட மறைமுகமா சொல்றது நல்லது அப்படின்னுட்டு இப்ப என்ன பண்றாருன்னா, புரஞ்சனனோட சரிதம் அப்படின்னு சொல்லிட்டு புரஞ்சனன் அப்படிங்கிற பேர்ல, அதாவது இங்க பிராசீன பர்ஹிசித் அவர் செய்யற தப்பவே புரஞ்சனன் பேர்ல சொல்றாரு. அதாவது ஒரு உடலில் மகிழ்ந்திருத்தல். புரஞ்சனன் அப்படின்னா ஒரு உடலில் மகிழ்ந்திருத்தல். அப்ப இந்த உடல் எப்படிங்கிறது ரொம்ப துன்பகரமானது. நீங்க பாத்தீங்கன்னா 9 வாயில் கொண்ட குடிலை. இந்த உடம்புல 9 ஓப்பன்ஸ் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, பிறப்புறுப்பு, மலம் ஜலம் கழிக்கிறது, இப்படின்னு 9 வாயில்கள் இருக்கு. 9மே பாத்தீங்கன்னா ரொம்ப நாற்றம் பிடிச்சது. நீங்க ஒரு நாள் குளிக்கலினா கூட, பல்லு விளக்கலினா கூட அடுத்தவங்க கிட்ட நின்று பேச முடியாது. சோ இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு கருவி, நாம அனுபவிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனா இந்த உடம்பே வாழ்க்கையின நம்பி அது பின்னாடி போறவங்க நிறைய பேரு ஏமாற்றம் அடைகிறாங்க. ஏன்னா இந்த உடம்புனால கஷ்டப்பட்டு நான் அனுபவிக்கணுங்கிறப்போ நாம அதுக்கு முதலீடு போடுறது என்னன்னா கஷ்டம்தான். கஷ்டத்தை அனுபவிச்சாதான் பின்னாடி மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். மகிழ்ச்சியை உடனே அனுபவிச்சிட முடியாது இந்த ஜட உலகுல. ஏன்னா இது துக்காலயம், ரொம்ப துக்கங்களை அனுபவிக்கணும். ஒரு குழந்தை பிறக்கணும்னா நீங்க 9 மாசம் சுமக்கணும். நீங்க என்னென்ன சாப்பிட்டாலோ அது வயிற்றுக்கு ஜீரணம் ஆகாது. குழந்தைக்கு ரொம்ப அது வந்து அன்னீசியா இருக்கும். சூடா சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு கஷ்டமா இருக்கும். குளிர்ச்சியா சாப்பிட்டா கஷ்டமா இருக்கும். திரும்பி படுத்தா கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு வாமிட் சென்சேஷன் வரும். 9 மாசம் வரும். தாய் அவ வந்து பெற்றெடுக்கிறதுக்குள்ள அவரோட உயிர் போய் வரும். பிரசவ வேதனை அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். மரணத்தை விட அது வந்து பல அளவு வந்து அது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்டே சொல்றாங்க. பெண்களுக்கு வந்து மரண வேதனையே இதுலயே அனுபவிச்சிடுறாங்க, பிரசவத்தின் போதே அனுபவிச்சிடுறாங்க. அப்படியே அவங்க குழந்தை பெத்துக்கிறது வந்து ஒன்னும் குழந்தை நல்லா இருக்கும் இல்ல அம்மா நல்லா இருப்பாங்கன்ற ஒரு பார்டர்ல தான். ஏன்னா மறுபிறப்பு குழந்தை பெத்துக்கிறது. குழந்தை பெத்தெடுத்து அப்புறம் வளர்க்குற கஷ்டம் இருக்கு பாருங்க. இன்பம் தான். குழந்தை அப்படின்னாலே மழலை சொல் கேளாதார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லயும் குழந்தைகளோட மழலை சொல் அப்படிங்கிறது இனிமையானது. ரொம்ப வாழ்க்கையில வந்து அது இன்பம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா வளர வளர என்ன ஆகும், குழந்தையோட அந்த இன்னசென்ஸ் எல்லாம் போய் அது ரொம்ப மற்ற குணங்கள் சத்துவ ரஜோ தமோ குணத்துல நம்மளை போலவே ஆகும்போது அந்த குழந்தைத்தனம் போயிருது. அப்ப அந்த குழந்தை பார்த்தா யாருக்கு பிரியம் இருக்காது. குழந்தை வளர வளர பெருசாக பெருசாக குழந்தையில இருந்த பிரியம் யாருக்கு இருக்காது. சோ இப்படி எல்லாமே நீங்க சொத்து சம்பாதிக்கணும்னா அதுக்கு கழுத மாதிரி நாக்க தொங்க விட்டுட்டு பாடுபடணும், ஓடணும். ஓடி 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 அப்புறம் அனுபவிக்கலாங்கிற காலத்துல உங்களுக்கு சுகர் வந்துடும், ப்ரெஷர் வந்துடும், அப்புறம் எல்லாம் நோயும் வந்துடும். அப்ப பையன் வந்துடுவான், எனக்கு சொத்த கொடுன்னு பையன் வந்துடுவான். சோ இப்படி வாழ்நாள் ஃபுல்லா பிறப்பு இறப்பு மூப்பு பிணி
இதுல சிக்கிக்கிட்டு உடல் மாற்றி உடல் அவங்க கர்ம காண்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. கர்மகாண்ட செயல்கள். ஏன்னா அது திரும்ப திரும்ப உடல் கொடுத்துட்டே இருக்கு, உங்களுக்கு மறுபிறப்பு கொடுத்துட்டே இருக்கு. நீங்க சம்பாதிக்கிற புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப மறுபடியும் ஒரு உடல் எடுத்து அதை அனுபவிக்கணும். மறுபடியும் அதுல கர்ம காண்டம் பண்ணும்போது மறுபடியும் அதுக்கு திரும்பி வரணும். இப்படியாக இந்த இருண்ட உலகத்திற்கு நீங்க பிரயாணம் பண்ணிட்டே இருக்கணும், யாத்திரை பண்ணிட்டே இருக்கணும். ஆனா சொந்த இடத்துக்கு போக முடியாது. சொந்த இடம் எது? நம்மளுடைய ஆன்மீக உலகம். இப்ப சொந்த இடம்தான் நம்மளுக்கு நிம்மதியானது. அப்ப இங்க புத்தர் என்ன பண்றாருன்னா வேதங்களை நிராகரிக்கிறார், மறுத்தளிக்கிறார். ஏன்னா அன்னைக்கு அந்த காலகட்டத்துக்கு மக்களுக்கு வேதங்கள்லாம் புரியாது. வேதத்துல எல்லாம் சொல்லி வேதம் எல்லாம் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுன்னு ரொம்ப இன்டெப்தா போக முடியாது, ஆழமா. அதனால மேலோட்டமா சொல்லிட்டாரு. வேதங்கள்லாம் கிடையாதா, வேதங்கள்லாம் உயிர்களை கொன்று நீங்க யாகங்கள் பண்ணலான்னு சொல்லுது, ஆனா அதெல்லாம் வேதங்கள் எல்லாம் உண்மை கிடையாது, அதனால உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சாதாரண தர்மத்தை மட்டும் மக்களுக்கு சொல்லிட்டார். ஏன்னா ரொம்ப லோ லெவல்ல இருக்கிற மக்களுக்கு தத்துவங்கள்லாம் சொன்னா ஒன்றும் புரியாது. ஸோ எல்கேஜி பசங்களுக்கு போய் நீங்க +2 பாடம் எடுத்தா புரியுமா? புரியாது. அதனால அவர் வேதங்கள்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னார். அதனால நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, இவர் நாத்திகர், இவருக்கு கடவுள் கிடையாது. ஆனா சிவபெருமானே புத்தராக அங்க பகவானே புத்தராக வர்றார். சிவபெருமான் வந்தது அத்வைத கொள்கையை பரப்புறதுக்காக, ஆதிசங்கரரா வந்தார் அப்புறம். ஆனா இங்க பகவானே புத்தரா அடிப்படை தர்மங்களை முதல்ல சொல்லி கொடுக்கிறார். உயிர்களை கொல்லாதே, உண்மையை பேசு, ஆசையை துன்பத்திற்கு காரணம், இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். பாருங்க நம்ம நிலைமை எப்படி ஆயிடுது. அப்ப இங்க பிராசீன பர்ஹிசித் என்ன பண்றார், உயிர்களை கொன்னு இந்த யாகங்களை எல்லாம் பண்றார். நிறைய சொத்து சேகரிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. ஆனா இதெல்லாம் கர்மகாண்ட செயல் உனக்கு மறுபடியும் பல விளைவுகளை, பக்க விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். சோ இங்க என்ன சொல்றாருன்னா, உலகில் செயல்களில் ஈடுபட்டிருக்கும் மூடர்கள் அவங்களுக்கு என்னதான் உபதேசம் நல்லுபதேசம் சொன்னாலுமே அவங்களுக்கு புரியாது. அவன் ஆத்திரம் அந்த உபதேசத்தை கேட்டு ஆத்திரம் கொள்வான். பாம்புக்கு என்னதான் நீங்க பால் வார்த்தாலும் என்ன பண்ணும், அது விஷத்தைத்தான் கக்கும். அது மாதிரி உபதேசம் நல்லவங்க புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் சொல்லணும். மூடர்களுக்கு சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க மூடர்கள். உபதேசம் பண்ணினா அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது. அப்ப நாரத முனிவர் இதை நன்கறிவார். அதனால் அவர் மன்னருக்கு மறைமுகமா சொல்றதுக்கு முயற்சி பண்றார். அப்போ ஒரு கம்மலோ மூக்குத்தியோ அணியணும் அப்படின்னா அதை நம்ம தொலை போடணும். தொலை போடும்போது துன்பம் வரும், அதை தாங்கிக்கணும். இப்படித்தான் கர்ம காண்டம் கூட. நீங்க என்னதான் அனுபவிக்கணும்னு நினைச்சாலோ அதுக்காக நீங்க முதல்ல கஷ்டப்பட்டே ஆகணும். பெருந்துயிர்களையும் இடர்களையும் நீங்க சந்திக்கணும். அப்ப இங்க பிராசீன பர்ஹிசித்துக்கு நாரதர் அதை காமிக்க விரும்புறார். எப்படி பெருந்துயிரங்கள் விஷயி, அதாவது உண்ணுதல், உறங்குதல், புணருதல், தற்காத்தல், ஈட்டிங், மேட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் அண்ட் ப்ரொடெக்டிங், இது விலங்குகளோட செயல். ஆனா மனிதனா இருந்துகிட்டு உண்ணுதல், உறங்குதல், புணருதல், தற்காத்தல், இது இதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா மனித பிறவியே வேண்டாமே, அதுக்கு விலங்காவே பிறந்திருக்கலாமே. அப்ப யாரொருவர் இந்த மனித பிறவியை சரியாக உபயோகப்படுத்தி கொள்ளவில்லையோ அவனுக்கு திரும்ப மனித உடல் கிடைக்காது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு இது தெரியறது இல்ல. அப்ப சரித்திரங்கள், புராணங்கள் இதெல்லாம் பௌதிக உடலில் வாழ்கின்ற போதிலும் பௌதிக உடலில் இருக்கும் உயிரின் சரித்திரமானது மிகவும் பழமையானது. இது 2வது அத்தியாயத்துல பகவத்கீதையில நாம படிக்கிறோம். பிராக்த பிராதன, அதாவது இந்த ஆத்மா அப்படிங்கிறது எப்ப பிரிஞ்சது பகவான் இருந்து அப்படின்னு எல்லாம் தெரியவே தெரியாது. பிராதன ரொம்ப பழமையானது. சோ அனாதி கர்ம பலேபடி அப்படின்னு பக்தி வினோத் தாக்கூர் சொல்றார். முன்னை கர்மவினை பயனினால் நான் என்று பௌதிக வாழ்க்கை எனும் கடலில் விழுந்து விட்டேன், இன்னும் ஒரு வழியும் காணேன் கரையேற அப்படின்னு பாடுறாரு. அப்ப முன்வினை பயனினால் உலக வாழ்வில் நாம இங்க உழந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழைய சரித்திரம் இருக்கு. இப்ப பௌதிக விஞ்ஞானிகள் தனக்கு சொந்தமான வளர்ச்சி தத்துவங்கள் முட்டாள்தனமாக உண்டு பண்ணியிருக்காங்க. இப்போ பரிமாண வளர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு உலகம் வெடிச்சு தானா உருவாச்சு, உயிர்கள் தானா உருவாச்சு அப்படின்னு எல்லாம் இந்த விஞ்ஞானிகள்
அவங்க அவங்களோட கற்பனைய அவங்க வந்து சொல்லி சாதிப்பாங்க. அப்போ இதெல்லாம் உடல் சார்ந்த கருத்து. இப்ப பரிமாண வளர்ச்சி என்பது இதுவல்ல. உண்மையான பரிமாண வளர்ச்சி அப்படின்னா புரஞ்சன, அதாவது உடலில் வாழ்கின்ற உயிர்களின் வரலாறு. சோ அந்த உடலில் வாழ்கின்ற உயிர்கள் எந்தெந்த நிலையிலிருந்து எப்ப வந்தது. அப்போ 84 லட்சம் பிறவிகள் இருக்கு. அப்போ முதல்ல அந்த உயிர் இங்க வர்றப்போ, ஜட உலகுக்கு வர்றப்போ பரிமாண வளர்ச்சியில வந்து அப்புறம் மனுஷ பிறவி கிடைச்சு, மனுஷ பிறவியில சரியில்லை அப்படின்னா மறுபடியும் பின்னாடி பேக் அடிச்சு அவங்க குணத்திற்கு தகுந்த மாதிரி எந்தெந்த குணங்கள்ல செயல்பட்டாங்களோ அந்தந்த பிறவி அவங்களுக்கு கிடைக்கும். உடல் மாறிக்கொண்டே இருக்கும். எப்ப கழுத மாதிரி கத்திட்டு இருந்தா கழுதையோட உடல் கிடைக்கும். வீட்டுல எப்ப மனுஷ உடல் இருந்து மிருகமாக செயல்படுபவர்களுக்கு மிருக உடம்பு கிடைக்கும். நான்வெஜ் சாப்பிடணும்னு விரும்புறவங்களுக்கு அது மாதிரி பல்லும் குடலும் உள்ள சிங்கம், புலி, அந்த மாதிரி நரி அந்த உடல் கிடைக்கும். சோ இதுல நிறைய 84 லட்சம் பிறவிகள்ல நீங்க எந்த குணத்திற்கு அடிப்படையில செயல்படுறீங்களோ அந்த குணத்தின் அடிப்படையில வேறொரு உடல் கிடைக்கும். இப்ப ஸ்ரீ நாரத முனிவர் பரிமாண வளர்ச்சி தத்துவத்தை புத்தியுள்ள மனிதர்கள் புரிந்து கொள்ளுவதற்காக ஒரு முறையை இங்க சொல்றார். பிராசீன பர்ஹிசித்த அவருக்கு வந்து சொல்ற மாதிரி புரஞ்சனா அப்படின்னு சொல்லி ஒரு உருவக கதை சொல்றார். ஸ்லோகம் 10. ஆசித் புரஞ்சனோ நாம ராஜா ராஜன் பிருஹத் ஸ்ரவாஹா தஸ்யா விஞ்ஞாத நாமசீத் சகா விஞ்ஞாத சேஷ்டிதஹ. படிங்க. மொழிபெயர்ப்பு. அன்பார்ந்த மன்னனே, முன்னொரு காலத்தில் புரஞ்சனன் என்றொரு மன்னர் இருந்தார். அவரது செயல்களுக்காக அவர் மிகவும் போற்றப்பட்டார். அவருக்கு அவிஞ்சாதன் அறியாதான் என்றொரு நண்பன் இருந்தான். அவனது செயல்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. பொருளுரை. ஒவ்வொரு உயிரும் புரஞ்சனன்தான். புறம் என்றால் இவ்வுடலில் இருக்கும் இவ்வுருவத்தினுள் என்றும், ஜன என்றால் உயிர் என்றும் பொருளாகும். ஆக எல்லோருமே புரஞ்சனர்தாம். ஒவ்வொரு உயிரும் தனது உடலுக்கு அரசனாகத்தான் இருக்கிறான். ஏனெனில் அவன் தன் உடலை தன் விருப்பம் போல் பயன்படுத்திக் கொள்வதற்கான முழு சுதந்திரமும் அவனுக்கு அளிக்கப்படுகிறது. அவன் வழக்கமாக தன் உடலை புலனுகர்ச்சிக்காகவே பயன்படுத்துகிறான். ஏனெனில் உடல் கருத்துடைய வாழ்க்கை வாழ்பவன் வாழ்வின் இறுதி லட்சியமானது புலன்களுக்கு சேவை செய்வதுதான் என்று கருதுகிறான். இதுதான் கர்மகாண்ட முறையாகும். அக அறிவியின்றி தான் தன் உடலினுள் இருக்கும் ஆத்மா என்பதை அறியாமல் புலன்களின் கட்டளைக்கேற்ப மகிழ்ச்சி அடைபவன் லோகாயதவாதி என்று அழைக்கப்படுகிறான். புலனுகர்ச்சியால் பற்றுடைய லோகாயதவாதியே புரஞ்சனன் ஆவான். இந்த லோகாயதவாதி தன் மனம் போன போக்கில் தன்னுடைய புலன்களை பயன்படுத்தினான் என்றால் அவனும் கூட அரசன் என்று அழைக்கப்படலாம். பொறுப்பற்ற அரசன் தனது அரச பதவியை தனது சொத்து என்று கருதி தனது செல்வத்தை புலனுகர்ச்சிக்காக தவறாக பயன்படுத்துகிறான். பிரகத்ஸ்ரவா என்னும் வார்த்தை கூட முக்கியமானதேயாகும். ஸ்ரவ என்றால் புகழ் என்று பொருளாகும். உயிரானது ஆதிகாலம் தொட்டே புகழுடையது ஆகும். கீதையிலும் 2.20 இது நா ஜாயதே மிரியதே வா என்று கூறப்பட்டுள்ளது. இதன் பொருள் உயிரானது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை என்பதாகும். பல்வேறு விதமான உடல்களில் அவர்களின் செயல்கள் பொருந்தி இருந்தாலும் அவர்கள் நித்தியமானவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களது செயல்களும் நித்தியமானவே ஆகும். நா கன்யதே கன்யமானே ஷரீரே. அவன் உடல் அழிக்கப்பட்ட பிறகும் கூட அவன் இறப்பதில்லை. இவ்வாறு உயிரானது ஓர் உடலில் இருந்து மற்றோர் உடலுக்கு குடிபெயர்ந்து பல்வேறு செயல்களை செய்கிறது. ஒவ்வொரு உடலிலும் உயிர் ஏராளமான செயல்களை செய்கிறது. சில நேரங்களில் இரண்யகசிப்பு கம்சனை போன்றோ அல்லது நவீன காலத்தில் நெப்போலியன் அல்லது ஹிட்லரை போன்று உயிர் சிறந்த வீரனாகிறது. இத்தகைய மனிதர்களின் செயல்கள் நிச்சயம் சிறந்தவையாக இருக்கும். ஆனால் அவர்கள் உடல்கள் அழிந்தவுடன் எல்லாம் முடிந்துவிடும். பின்னர் அவர்கள் பெயர்களில் மட்டுமே வாழ்வார்கள். ஆகையினால் ஓர் உயிர் பிரகத் சர்வா என்று அழைக்கப்படலாம். பல்வேறு விதமான உடல்களுக்காக அந்த உயிர் புகழுடையதாக இருக்கலாம். அவனுக்கு ஒரு நண்பன் கூட உண்டு. அவனை இவன் அறிவதில்லை. ஒவ்வொரு உயிரின் உள்ளத்திலும் கடவுள் பரமாத்மாவாக இருக்கின்றார் என்பதை லோகாயத மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. பரமாத்மா ஜீவாத்மாவின் அருகில் ஒரு நண்பனாக இருக்கின்ற போதிலும்
ஜீவாத்மா அல்லது உயிர் இதனை அறிவதில்லை. இதனைத் தொடர்ந்து அவன் அவிஞ்சாதா சகா என்று குறிப்பிடப்படுகிறான். இதன் பொருள் அறியாத ஒருவனை நண்பனாக உடையவன் என்பதாகும். அவிஞ்சாதா சேஷ்டித என்னும் வார்த்தை கூட முக்கியமானதாகும். ஏனென்றால் ஓர் உயிர் பரமாத்மாவின் கட்டளையின் கீழ் கடினமாக உழைத்து ஜட இயற்கையின் விதிகளினால் கொண்டு செல்லப்படுகிறது. இருந்த போதிலும் அவன்தான் கடவுளைப் போல சுதந்திரமானவன் என்றும் இயற்கையின் கடுமையான விதிகளிலிருந்து விடுதலை பெற்றவன் என்றும் நினைக்கிறான். இது பகவத்கீதையிலும் 2.24 குறிப்பிடப்படுகிறது. அச்சேத்யோ அயம் அதாக்கியோயம் அகலேத்யோ அசோசிய ஏவச்ச நித்யே சர்வகதஸ்தானோர் அச்சலோ அயம் சனாதனக. தனிப்பட்ட ஆத்மா பிளத்தற்கும் நனைத்தற்கும் அரியது, எரித்தற்கும் உலத்தற்கும் அரியது. அது நித்தியமானது, எங்கும் நிறைந்தது, மாற்றமில்லாதது, அசையாதது என்றும் இருப்பது. உயிர் சனாதன அதாவது நித்தியமானது. ஏனென்றால் அவ்வுயிரை கொண்ட அவனை ஆயுதங்களால் கொல்ல முடியாது, நெருப்பினால் எரித்து சாம்பலாக்க முடியாது, நீரினால் நனைக்க முடியாது, காற்றினால் உலர்த்த முடியாது, லோகாயத விளைவுகளினால் அவன் பாதிக்கப்படுவதில்லை என்று கருதப்படுகிறான். உடல்களை அவன் மாற்றிக்கொண்ட போதிலும் அவன் பௌதீக நிலைகளினால் பாதிக்கப்படுவதில்லை. அவன் பௌதீக நிலைகளின் கீழ் வைக்கப்பட்டு அவனது நண்பனான பரமாத்மாவின் கட்டளைக்கேற்ப செயல்படுகிறான். பகவத்கீதையில் 15.15 கூறப்பட்டிருக்கிறது. சர்வஸ்யேஷாகம் கிருதி சந்நிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச. எல்லோரது அகத்திலும் நான் இருக்கிறேன். நினைவும் ஞானமும் நினைவின் நீக்கமும் என்னிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு பரமாத்மா அனைவரது உள்ளங்களிலும் வீற்றிருக்கின்றார். மேலும் உயிர் தான் விரும்பிய வண்ணம் செயல்படுவதற்கான கட்டளையினையும் உயிருக்கு அவரே அளிக்கிறார். இந்த பிறவியிலும் இதற்கு முந்திய பல பிறவிகளிலும் அவனது எல்லா வகையான ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தினை அவனுக்கு பகவானே அளித்து கொண்டிருக்கிறார் என்பதை உயிர்கள் அறிவதில்லை. பகவானின் அனுமதியின்றி எவனும் தனது எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. பகவானால் அளிக்கப்படும் அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் கட்டுண்ட ஆத்மா அறிவதில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர். தேங்க்யூ மதாஜி. ஸோ இங்க புரஞ்சரன் அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல, உருவகம் தான். உருவகம் என்றாலும் ஒவ்வொருத்தருமே இங்க புரஞ்சனன் தான். புறம் அப்படின்னா இவ்வுடல், இவ்வுருவத்தினுள். அப்ப நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்காக இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எந்த மாதிரி உடலாக இருந்தாலும், நாய் புத்தி உள்ளவனுக்கு நாயோட உடல், கழுதைக்கு கழுதைக்குரிய உடல், பன்றி மலம் தின்னும் பன்றிக்கு அந்த மாதிரி உடல். சோ ஆனா மனித உடல் அப்படிங்கிறது இதுல மேன்மையானது. சோ எல்லாரும் இங்க புரஞ்சனர் தான். ஏன்னா இந்த உடலில் இருக்கும் உயிர் தான் இங்க புரஞ்சனன். அப்போ ஒவ்வொரு உயிரும் தன்னோட உடலுக்கு தன் விருப்பம் போல பயன்படுத்தி கொள்வதற்கு, அதை புலனுகர்ச்சிக்காக பயன்படுத்துகிறான். ஏன்னா நம்ம விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக புலனுகர்ச்சி தேகாபிமானத்துல செயல்படுறது அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. சோ வாழ்வின் இறுதி லட்சியமானது புலன்களுக்கு சேவை செய்யறது அப்படின்னு அப்ப அவன் தப்பா நினைக்கிறான். யாரு? அந்த புரஞ்சனன். உள்ள இருக்கிற இந்த உருவத்துக்குள்ள இருக்கிற அந்த உயிரானது இந்த அது புரஞ்சனன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நம்ம எல்லாருமே இந்த உடலுக்காக பாடுபடுறதுலயே வாழ்க்கை இந்த மனித பிறவியை கழிக்கின்றோம். ஆனா இந்த மனித பிறவி ரொம்ப அரிதானது, ஆத்ம ஞானத்தை வளர்த்து கொள்ளுவதற்காக. அப்போ இதுதான் கர்ம காண்டத்தோட முறை. இப்படி அறிவு இன்றி உடல்ல ஆத்மா இருக்குதுன்னு தெரியாம புலன்களின் கட்டளைக்கேற்ப மகிழ்ச்சி அடைபவன் அவன்தான் லோகாதிபதி. லோகாயதபதி அப்படின்னா பௌதிகவாதி. இங்க அந்த பௌதிகவாதி தான் புலனுகர்ச்சியினால் பற்றுடைய லோகாதிவாதியே புரஞ்சனன். புரஞ்சனன் அப்படின்னா தவறான கருத்துடைய, தன்னை உடலென எண்ணிக்கொண்டு மனம் போன போக்குல புலன்களை பயன்படுத்துபவன். சோ அந்த மாதிரி அரச பதவியில் இருக்கிறவங்க கூட பொறுப்பற்ற அரசன், அவர் இதெல்லாம் என்னோட சொத்துன்னு நினைச்சு அந்த புலனுகர்ச்சிக்காக செல்வத்தை தவறா பயன்படுத்துறார். சோ இங்க எந்த அரசனை குறிப்பிடுறது? பிராசீன பர்கஜித். அப்ப இங்க புகழ், ஆதி காலந்தொட்டே உயிரானது புகழுக்குரியது. ஏன்னா நம்ம ஆத்மா அப்படின்னா
அது ஆன்மீகமானது, புகழுக்குரியது. ஏன்னா ஆன்மா சச்சித் ஆனந்தமானது. பகவான் வந்து எப்படிப்பட்டவர்? சச்சித் ஆனந்தமயமானவர். நம்மளுக்கும் அந்த தகுதி இருக்கு நம்ம அளவுல, ஆனா அதை மறந்துட்டோம். சோ ஆத்மா அப்படின்னா பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, அது அழிக்கப்படவும் முடியாது, அதை உலர்த்த முடியாது, வெட்ட முடியாது. ஆனா அது வந்து ஒரு உடலிலிருந்து வேறு உடலுக்கு குடிபெயர்ந்து போகுது, கூடு விட்டு கூடு பாயுது. இப்ப வேற வேற உலகத்துல வேற வேற உடம்புல கருவி, அந்த உடம்பு எனும் கருவியில அது புகுந்து சிக்குண்டு கிடக்குது. சோ இங்க வந்து சில நேரங்கள்ல ஹிரண்யகசிபு, கம்சன், ஹிட்லரை போல உயிர் சிறந்த வீரனாகின்றது. அத்தகைய மனிதரின் செயல்கள் நிச்சயம் சிறந்தவையாக இருக்கும். ஆனால் உடல் அழிந்தவுடன் எல்லாம் முடிந்துவிடும், பெயரை மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். இப்ப காந்தியடிகள் அப்படின்னா அவருக்கு ஒரு உடம்பு இருந்தது, ஆனா அவர் போன அப்புறம் அந்த பேர் மட்டும்தான் இருக்கு, உடம்பு கிடையாது. அதுவும் அந்த பேரும் கூட மறைஞ்சிரு காலப்போக்குல. ஒவ்வொரு உயிரின் உள்ளத்திலும் பரமாத்மா இருக்கார். அவர் வந்து சாட்சியா இருக்கிறார். உபதிருஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வர அப்படின்னு பகவான் சாட்சியாக இருக்கிறார், அனுமதி கொடுக்கிறார். நாம என்ன செயல் செஞ்சோம்னு நினைக்கிறோமோ நம்ம விருப்பத்திற்கேற்ப செயல்பட அனுமதி கொடுக்கிறார். அவர் அனுமதி இல்லாம ஒரு திருடன் திருடக்கூட முடியாது, ஒரு கொலை குற்றவாளி கொலை பண்ண முடியாது. ஆனா பகவான் அதுக்கு சாட்சியா இருக்கிறாரு. ஏன்னா நாம நினைக்கிறத சாதிக்கணும்னு பிடிவாதமா இங்க வந்திருக்கிறோம். அப்ப பகவான் வந்து அதுக்கு அனுமதி கொடுத்தாதான் சாதிக்க முடியும். அவர் சாட்சியா மட்டும்தான் இருக்காரு, ஆனா அதுக்கு உரிய விளைவுகளை அனுபவிக்க வேண்டியது இந்த ஆத்மாதான். உடல் எடுத்த ஆத்மாதான் அந்த உடல் மூலமா அந்த பாவத்தை அனுபவிக்கிறான். உடலால அனுபவிக்கிறத இன்பங்களை புண்ணியம்னு சொல்றான். கஷ்டப்படுறது அவன் செய்த தவறான காரியங்களுக்காக அவன் மீண்டும் இந்த உலகில பிறந்து கஷ்டப்படுறான். அது எப்படி வேணா வரும். கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு ஒரு கலர்ல இருக்காது, அது பல கலர்ல இருக்கும். சிலருக்கு செல்வம் போயிடும், தரித்திரன் ஆயிடுவான், திடீர்னு பிசினஸ் காலி ஆயிடும், நஷ்டம் வரும், திடீர்னு இறப்பு வரும், அகால மரணம் வரும், விபத்து வரும். சோ குடும்பத்துல சூழ்நிலை சரி இருக்காது, பையன் சரி இருக்க மாட்டான், பொண்டாட்டி சரி இருக்க மாட்டாங்க. இப்படி எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ வகையாக அவனுக்கு வருது அப்படின்னா அவனோட பாவ விளைவுகள். ஏன்னா அவன் உடல் என்கின்ற தளத்துல செயல்படும் போது இதெல்லாம் அனுபவிச்சே ஆகணும். ஆனா பகவான் உள்ள இருந்து இதுக்கு அவன் என்ன ஆசைப்படுறானோ அதுக்கெல்லாம் அவர் வந்து சாட்சியாவும் அனுமதிக்கிறதுக்கும் அவர் வந்து அவர்தான். அவர் அனுமதிக்கலைன்னா அவனால கஷ்டத்தையோ இல்ல புண்ணியத்தையோ கூட அனுபவிக்க முடியாது. சோ ஒவ்வொரு 33 தேவர்கள் ஒவ்வொரு உறுப்புக்கும் அவங்க வந்து அலோவ் பண்ணினா மட்டும்தான் அவன் அந்த உறுப்புகள் அவனுக்கு வந்து செயல்படும். நீங்க மூச்சு விடணும்னா சந்திரனோட வாயு பகவானோட உதவி வேணும். புத்தி சரி இருக்கணும்னா சந்திரனோட உதவி வேணும். அக்னி பகவான் சரியா இருந்தாதான், அவனுக்கு ஒத்துழைச்சாதான் அவனால உடம்புல இருக்கிற அந்த உஷ்ணம் அந்த அக்னி சரியா செயல்பட்டு பசி ஏற்படும். இல்லைன்னா மந்தமா இருக்கும், ஜீரண சக்தியே இருக்காது. இப்படி ஒவ்வொரு 33 தேவர்களும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு உறுப்புகளை ஆட்சி பண்றதுக்கு அங்க இருக்காங்க. சோ நான் தனியா செயல்படல, நான் தனியாக ஒருவனாக செயல்பட முடியாது. இத்தனை தேவர்கள் இருக்காங்க, பரமாத்மா கடைசியில அனுமதி கொடுக்கணும் இத்தனை பேருக்கும். தேவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அவர் பவர் கொடுத்தாதான் அவங்களால செயல்பட முடியும். சோ இதுக்கு எல்லாமே காரணமா இருக்கிறது பரமாத்மா. சோ இங்க உயிரானது பரமாத்மாவின் கட்டளையின் கீழ் கடினமாக உழைத்து ஜட இயற்கையின் விதிகளை கொண்டு செயல்படுகிறது. ஏன்னா நம்ம எல்லாம் விரும்புறோம் அதைத்தான். அதனால பகவான் நம்ம சுதந்திரத்துல தலையிடுறது இல்ல. ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் நான் ரொம்ப சுதந்திரமானவன், கடவுளை போல அப்படின்னு நினைச்சு செயல்படுறோம். அப்ப இந்த நித்தியமான ஆத்மா வந்து எரிக்க முடியாது, உலர்த்த முடியாது, நித்தியமானது, எங்கும் நிறைந்தது, மாற்றம் இல்லாதது, அசையாது இருப்பது. அப்போ உயிர் வந்து சனாதன, அதாவது நித்தியமானது. ஏன்னா அந்த உயிரை கொண்ட அவனை ஆயுதங்களால கொல்ல முடியாது, எரிக்க முடியாது, நனைக்க முடியாது, உலர்த்த முடியாது. சோ அவன் வந்து பௌதிக விளைவுகளால அவன் பாதிக்கப்படுறதில்லை. இந்த ஆத்மாவானது பாதிக்கிறது இல்ல. அந்த உடல் அவன் எடுத்திருக்கான் பாருங்க, உடல் அதுதான் மாறிட்டே இருக்கு.
தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்திர் தீரஸ்தரண முக்கியதி அப்படின்னு மாறிட்டே இருக்கு அந்த உடல். ஆனா ஆத்மா என்னைக்குமே மாறுறது இல்ல, அதுக்கு வயசாகிறது இல்ல, சின்ன சின்ன வயசும் கிடையாது, வயசாகிறதும் கிடையாது, எப்போ ஒரே மாதிரி இருக்கு அது ஆத்மா. ஆனா அந்த ஆத்மாவை மூடி இருக்கிற இந்த உடல் தான் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆத்மா போயிருச்சுன்னா அது அந்த உடலுக்கு பேரு பெணம். சோ இப்படி பரமாத்மாவோட கட்டளை, பரமாத்மா நண்பனாக செயல்படுகிறார். சுக்ருதம் சர்வபூதானாம், எல்லாரோட உடல்லையும் எல்லா ஜீவராசிகள், அணுவுல இருந்து மலத்தில் இருக்கிற புழுல இருந்து அதனோட உடம்புல பரமாத்மாவா பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், எல்லா ஜீவராசிகிட்டையும் இருக்கிறார். இல்லைன்னா யாராலையும் செயல்பட முடியாது. அப்போ அவர்தான் மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் மறதியும் நானே தருகிறேன், அறிவையும் நானே தருகிறேன்கிறார். அப்ப யாராவது சொந்தமா எனக்கு அறிவு இருக்கு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன் அதனால அறிவு வந்துருச்சுன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. மறதி வருது அப்படின்னா போன ஜென்மத்தோட ஞாபகம் நம்மளுக்கு இருந்ததுன்னா இப்ப அனுபவிக்க முடியாது. போன ஜென்மத்துல பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு வந்து கணவனா இருந்தான், அவன் வந்து என்னை ரொம்ப கொடுமை பண்ணினான், இப்ப பக்கத்து வீட்டுக்காரனா வந்து கொடுமை பண்றான் அப்படின்னு யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சு, அப்புறம் இந்த லைஃப இந்த கணவனோட அனுபவிக்க முடியாது. நம்மளுக்கு எத்தனையோ அம்மா, எத்தனையோ அப்பா, எத்தனையோ குழந்தைங்க, எத்தனையோ கணவர்கள், எத்தனையோ மனைவி அப்படின்னு மாறி மாறி பல பிறவிகள் எடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப முதல்ல இருக்கிற சொந்த பந்தம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த சொந்த பந்தத்தெல்லாம் நாம போட்டு குழப்பிக்குவோம். அதனாலதான் அந்த மறதி தர்றார். நம்மளுக்கு போன ஜென்மங்கிறது மறந்துடுது. அப்ப என்னமோ இதுதான் புது ஜென்மம், இப்பதான் நம்ம பிறவி எடுத்திருக்கிறோங்கிற மாதிரி ஞாபகம் இருக்கும் நம்மளுக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம பல பிறவிகளை கடந்து வந்திருக்கிறோம், 84 லட்சம் பிறவிகள். அதுக்கப்புறம் தான் மனித பிறவி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மானிட பிறவி ரொம்ப அரிதானது, சுதுர்லபம் மானுஷ ஜென்மம். இப்படி பகவான் வந்து எல்லோரோட அகத்திலும் இருக்கிறார். நினைவும் ஞானமும் அவர்கிட்டிருந்தே வருகின்றது. அப்போ உயிர் தான் விரும்பிய வண்ணம் செயல்படுவதற்கான கட்டளையும் உயிருக்கு அவரே அளிக்கிறார். ஏன்னா நம்ம விருப்பங்கள் செயல்பட பகவான் பரமாத்மா அங்க வந்து சாங்ஷன் கொடுக்கணும். சோ பல பிறவிகளிலும் அவரது எல்லா வகையான ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை பகவானே அளித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உயிர்கள் அறிவதில்லை. சோ நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு நல்லது நடக்குது அப்படின்னா உடனே நாம என்ன சொல்லுவோம், நான் கடுமையாக உழைத்தேன், நான் வந்து நேரத்தை ரொம்ப படிக்கிறதுல செலவு பண்ணேன், அதனால டாக்டர் ஆயிட்டேன், என்ஜினியர் ஆயிட்டேன். பேட்டி கொடுப்பாங்க இந்த 100% வாங்கின பிள்ளைங்களா, நான் படிச்சதுக்கு காரணம் நான் விடிய விடிய படிச்சேன், எங்க டீச்சர் ஹெல்ப் பண்ணாங்க அது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு தெரியாது பரமாத்மா உள்ளிருந்து அனுமதி கொடுத்தார், அந்த ஞாபக சக்தியை அவருதான் கொடுத்தார் அப்படிங்கிறது தெரியாது. இப்ப பகவானின் அனுமதியின்றி எவனும் எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றி கொள்ள முடியாது. சோ நீங்க புண்ணியம் நிறைய பண்ணிருக்கிறீங்க, அதனால எனக்கு நல்லதுதான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த நல்லது கிடைக்கிறதுக்கு கூட பகவானோட அனுமதி வேணும். அவர் அனுமதிக்கலைன்னா உங்களால அந்த புண்ணியத்தையும் அனுபவிக்க முடியாது. இப்ப பகவானால் அளிக்கப்படும் அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் கட்டுண்ட ஆத்மா அறிவதில்லை. உண்மையிலேயே நம்மளை சுத்தி நல்ல வாய்ப்பு ஒண்ணு இருக்கு, நல்ல வீடு அமைஞ்சிருக்கு, நல்ல கார் இருக்கு, நல்ல கணவன் இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு, இப்படி எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பகவான் அனுமதி கொடுத்தாதான் உங்களுக்கு கிடைக்கும். அது போல தீய செயல்கள் ஏதாவது உங்களுக்கு கெட்டது நடக்குதுனாலும் அதுக்கு மாயாதேவி அனுமதி கொடுக்கணும். கண்டிப்பா அதை அவங்க சாங்ஷன் பண்ணிடுவாங்க. கெட்டதெல்லாம் சீக்கிரம் நடந்துரும் வாழ்க்கையில, நல்லது நடக்கிறதா கஷ்டம். சோ அந்த நல்லது கூட சில சமயம் பகவான் தடுக்கிறாரு. ஏன்னா நல்லது நடந்துட்டே இருந்ததுன்னா அப்புறம் யாருமே பகவானை திரும்பி பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா அப்ப ஏன் நீங்க பகவானை பார்க்க போறீங்க? ஆர்த்தோ அர்த்தாத்தி ஜிக்ஞாசு ஞானீச்ச பரந்தப. செல்வம் வேண்டுபவன் துன்பத்தை அனுபவிப்பவன், இவங்கெல்லாம் தான் பகவானை நோக்கி அவங்க வந்து கால் எடுத்து வைக்கிறாங்க. சோ துன்பம் இல்லைன்னா யாரும் பகவானை திரும்பி பார்க்க மாட்டாங்க. நினைத்ததெல்லாம் கிடைத்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை அப்படின்னு பாடிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா? நினைச்சதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா அப்ப தெய்வங்களை யாருமே நம்ப மாட்டாங்க, தெய்வத்தை வழிபடவும் மாட்டாங்க. சோ அடுத்தது ஸ்லோகம் 11. சோ அன்வேஷமான சரணம் பப்ராம பிருத்வீம் பிரபு
நானுரூபம் யதா விந்தத் அபூட்ச விமனா இவ. படிங்க ஹரே மாதாஜி. கிருஷ்ணாஜி, நான் படிக்கட்டுவா? படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. புரஞ்சன மன்னர் தான் வசிப்பதற்கு தகுந்த இடத்தை தேடி உலகம் எங்கனும் அலைந்தார். இவ்வாறு அவர் பயங்கரமாக பயணம் செய்தும் அவர் விருப்பத்திற்கு தகுந்த இடத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் அவர் துக்கமும் ஏமாற்றமும் அடைந்தார். பொருளுரை. புரஞ்சனர் அலைந்து தனது தற்கால ஹிப்பிகளின் அலைச்சலை போன்றதாகும். பொதுவாக ஹிப்பிகள் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஆவர். ஆயினும் ஏதோ சில காரணங்களினால் அவர்கள் தங்கள் வசதியான பெற்றோரை புறக்கணித்து விட்டு உலகமெங்கனும் அலைகின்றனர். இஸ்லோகம் உயிர் ஒரு பிரபுவாக விரும்புகிறான் என்று குறிப்பிடுகிறது. பிரபு என்றால் தலைவன் என்று பொருள். ஆனால் உண்மையில் ஒரு உயிர் தலைவன் அல்லன். அவன் கடவுளின் நித்திய தொண்டன் ஆவான். கடவுள் கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் ஆவான். கடவுள் கிருஷ்ணரின் அடைக்கலத்தை துறந்து சுதந்திரமுடைய பிரபு ஆவதற்கு இப்படைப்பு முழுவதும் உயிருள்ள மனிதன் பயணம் செய்கிறான். இப்படைப்பினுள் 8,484,00,000 உயிரினங்களும் பல லட்சம் கோடிக்கணக்கான கிரகங்களும் உள்ளன. ஒருவன் பல்வேறு வகை உடல்களுடன் பல்வேறு விதமான உலகங்கள் எங்கும் அலைகிறான். இவ்வாறு அவன் தனக்கு பொருத்தமான இடத்தை தேடி உலகம் எங்கும் அலைந்த மன்னர் புரஞ்சனனை போன்றவன் ஆவான். ஸ்ரீ நரோத்தமதாச தாக்கூரர் பாடுகிறார். கர்ம காண்ட ஞான காண்ட கேவல விசேர பாண்டா என்று. இதன் பொருள் கர்ம காண்ட பலன் தரும் செயல்கள், ஞான காண்ட யூகம் பாதைகள் என்பவை உயிரை கொள்ளும் விஷமம் நிறைந்த பாத்திரங்கள் போன்றவை என்பதாகும். அமிர்த பொலியா ஏபோ காய நானா யோனி சதா விதேகே. நஞ்சென்று அறியாது அமிழ்தென்று உண்பவன் பல்வேறு உடல் பெற்று பயணங்கள் செய்கின்றான். கதனிய பக்ஷண கொரே. உடலுக்கு தகுந்த ஏற்றாற்போல் இழிந்த உணவை உண்கிறான். பன்றியாக பிறந்தவன் மலத்தை உண்கிறான் என்பது இதற்கு சான்று. உயிர் காக்கையாக பிறந்தால் எல்லா விதமான கழிவு பொருள்களையும் சீடைகளையும் சளிகளையும் கூட உண்டு மகிழ்கின்றது. இவ்வாறு நரோத்தமதாச தாக்கூரர் உயிரானது பல்வேறு விதமான உடல்களை பெற்று பயணம் செய்து எல்லா விதமான விற்கத்தகும் உணவுகளையும் உண்கிறது என்று குறிப்பிடுகிறார். இறுதியில் அவன் மகிழ்ச்சி அடையாத பொழுது ஒன்று துக்கம் அடைகிறான் அல்லது ஹிப்பியாகிறான். ஆகையினாலேயே இஸ்லோகத்தில் அனுரூபம். அம்மன்னன் தன் நோக்கத்திற்கு இசைந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஏனென்றால் உலகில் எந்த விதமான உருவம் பெற்றாலும் அல்லது எந்த உலகில் இருந்தாலும் ஒரு உயிர் மகிழ்ச்சி அடைய முடியாது. ஏனெனில் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கு உகந்தவை அன்று. இஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றபடி உயிர் சுதந்திரமான பிரபுவாக விரும்புகிறான். ஆனால் இந்த ஆசையை அவன் துறந்துவிட்டு பகவான் கிருஷ்ணரின் தொண்டனாக மாறும் பொழுது அவனது மகிழ்ச்சியானது உடனே அரும்ப தொடங்குகிறது. ஆகையால் தான் பக்தி வினோத தாக்கூர் பாடுகிறார். மிச்சே மாயார வசை யாச்ச பேசே காச்ச ஹாடிப்பு வாய். அன்பான உயிரே, மாயை என்னும் அலைகளினால் நீ ஏன் அடித்து செல்லப்படுகின்றாய்? கீதை 18.61 குறிப்பிடப்படுகிறது. ஈஸ்வர சர்வபூதானா ஹிருத்தேசேர்ஜுன திஷ்டதி பிராமையன் சர்வபூதானி யந்திராருடானி மாயையா. ஓ அர்ஜுனா, பரமபுருஷ பகவான் அனைவரது உள்ளங்களிலும் வீற்றிருக்கிறார். மேலும் உலக சக்தியினால் செய்யப்பட்ட எந்திரத்தின் மேல் அமர்ந்திருப்பது போன்றிருக்கும் உயிர்கள் அனைத்தும் அவரை சுழற்றுகின்றார். உடல் என்னும் எந்திரமானது இவ்வுயிரினை பல்வேறு உயிரினங்களின் மூலம் பல்வேறு உலகங்களுக்கும் சுமந்து செல்கின்றன. அதனால்தான் பக்தி வினோத தாக்கூரர் உயிர்வாழியானது ஏன் பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் இடப்பட்டு உடல் என்னும் எந்திரத்தினால் தூக்கிச் செல்லப்படுகின்றது என்று கேட்கிறார். அவர் கிருஷ்ணரை சரணடைவதன் மூலமே ஒருவன் மாயை என்னும் அலைகளை தாண்டி செல்ல முடியும் என்று அறிவுறுத்துகிறார். ஜீவ கிருஷ்ணதாச ஏ விஸ்வாச பொருளேதா ஆரோதுக்கொனாய். கிருஷ்ணரை நாம் தரிசிக்கும் பொழுது கிருஷ்ணர் அறிவுறுத்துகிறார். சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியம் மோக்ஷயிஷ்யாமி மா சுசக. எல்லா விதமான தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னையே சரணடைவாயாக. உனது பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன், அச்சம் வேண்டாம். பகவத்கீதை 18.66. இவ்வாறு நாம் உடனே ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலிற்கு மாற்றப்பட்டு ஓர் உலகத்திலிருந்து மற்றொரு உலகிற்கு பயணம் செய்கின்றோம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூறுகிறார். பிரம்மாண்ட பிரமிதே கோண பாக்யவான் ஜீவ என்று. சைதன்ய சரிதாமிரதம் மத்திய லீலை 19.151. இவ்வாறு பயணம் செய்து கொண்டிருக்கும் ஒரு உயிர் பக்தர்களின் தொடர்பினால் ஆசீர்வதிக்கப்பட்டு கிருஷ்ண உணர்விற்கு வந்தால்
அவனது உண்மையான வாழ்க்கை உண்மையில் அப்பொழுதுதான் தொடங்குகிறது. கிருஷ்ண பக்தி இயக்கமானது அலைகின்ற உயிர்களுக்கு கிருஷ்ணரை அடைக்கலம் புகும் வாய்ப்பினை வழங்குவதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். இஸ்லோகத்தில் உள்ள விமான இவ என்னும் வார்த்தையானது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இந்த உலகில் சொர்க்கத்தை ஆளும் சிறந்த மன்னன் கூட கவலை நிரம்பியவனாகவே இருக்கிறான். ஏன் பிரம்மதேவன் முற்றிலும் கவலை நிரம்பியவராக இருக்கும் பொழுது இவ்வுலகில் உழைத்துக் கொண்டிருக்கும் சாதாரண உயிர்களை பற்றி என்ன சொல்வது? பகவத்கீதை 8.16 உறுதி செய்கிறது. ஆப்ரம பவனால் லோகாக புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனா. பௌதிக உலகில் உயர்ந்த உலகிலிருந்து தாழ்ந்த உலகம் வரை உள்ள அனைவரும் மீண்டும் மீண்டும் ஜனன மரணம் என்னும் துன்பத்தில் இடப்படுகின்றனர். உலகில் ஒரு உயிர் வாழியானது திருப்தி அடைவதே இல்லை. உலகினை மகிழ்ச்சிக்குரிய இடமாக ஏற்றுக்கொண்டிருப்பதினால் உயர்ந்த நிலையில் உள்ள பிரம்மதேவனாயினும் அல்லது இந்திரனாயினும் சந்திரனாயினும் அனைவரும் கவலை நிரம்பியவர்களாகவே இருக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூமா. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க வந்து புரஞ்சனன் அலைந்தது தற்கால ஹிப்பிகள் அலைச்சலை போன்றது. ஹிப்பிகள் என்ன பண்றாங்கன்னா, பெரிய பெரிய பணக்கார குடும்பங்கள்ல பிறந்து அவங்க எல்லாமே தத்துவங்கள், பொய்யான ஒரு தத்துவங்களை எல்லாம் அவங்களே உருவாக்கிட்டு அவங்களோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி அவங்க முடியெல்லாம் வெட்டிக்காம சவரம் பண்ணிக்காம பெண்களுடன் உல்லாசமா வாழ்றது, அப்படியே கற்பனை தத்துவங்கள் அதுலயே மிதந்துட்டு இருந்தாங்க. சோ இப்படி வந்து எல்லாருமே ஒரு பிரபுவாக இங்க இந்த உலகத்துல வசிக்க விரும்புறாங்க. பிரபுனா தலைவனாக. யாருமே கிருஷ்ணருடைய தொண்டன் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. சுதந்திரமா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா 84 லட்சம் உயிரினங்கள், அதுல வந்து பல லட்சம் கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்கு. அதுல ஒவ்வொரு உடல்ல பல விதமான உலகங்கள்ல ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இவ்வாறு அவன் தனக்கு பொருத்தமான இடத்தை தேடி மன்னர் புரஞ்சனர் மாதிரி பொருத்தமான இடத்தை தேடி அலையிறாங்க. இப்ப நரோத்தம தாஸ் தாக்கூர் பாடுறாரு, கர்மகாண்ட செயல்கள், அதாவது இந்த ஞானகாண்ட பாதைகள் ரெண்டுமே விஷம் நிறைந்த பாத்திரங்களை போன்றது. நஞ்சென்று அறியாது அமிழ்தென்று உண்பவன் பல்வேறு உடல் பெற்று பயணங்கள் செய்கிறான். நிறைய பேர் இந்த உலகத்துல வந்து இன்பம் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க. எங்க இன்பம் கிடைக்கும்னு என்னென்னமோ செயல்கள் எல்லாம் செஞ்சு பாக்குறாங்க. அதை வாங்கி பாக்குறாங்க, இதை வாங்கி பாக்குறாங்க. ஆனா திருப்தியே அடையறது இல்லை. ஏன்னா நஞ்சனை நினைத்து அமிழ்தை உண்கிறாங்க. உண்மையிலேயே இங்க துக்காலயம், இங்க கண்டிப்பா அமிர்தம் எல்லாம் கிடையாது, நஞ்சுதான் இருக்கு. அப்ப உடலுக்கு ஏற்றாற்போல் இழிந்த உணவை உண்ணுகின்றான். ஒரு பன்றியா பிறந்தா மலம் சாப்பிடுது, கழுதியா பிறந்தா கழிவுகளை சாப்பிடுது, நாயா பிறந்தா ரோட்ல என்ன கிடைக்குமோ அதை சாப்பிடுது, காக்கை வந்து ரொம்ப மோசமான வெறுக்கத்தக்க உணவை குப்பையிலிருந்து பொறுக்கி பொறுக்கி சாப்பிடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு உடல்லையும் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அது புரியறதே இல்லை. மனுஷனா பிறந்தா அதை விட கஷ்டம். சோ எல்லாருமே உருவம் பெற்றாலும் எந்த உலகில் இருந்தாலும் அவங்க மகிழ்ச்சியா இருக்க முடியாது. இந்த 14 லோகத்துல எங்க சுற்றி திரிந்தாலும் மகிழ்ச்சி கிடையாது. ஏன் பிரம்மாவுக்கே கிடையாது. சந்திரன், இந்திரன் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒரு இந்திரன் நினைக்கிறான் தன்னோட யாராவது தவம் பண்ணினா தன்னுடைய பதவிக்கு, சேருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு. இந்த மாதிரி ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷு அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திரரூடானி மாயையா. அப்ப பரமாத்மா எல்லாரோட உள்ளத்திலையும் இருக்கிறார். பருவுலக சக்தியினால் செயல்பட்ட எந்திரத்தின் மேல் அமர்ந்திருப்பது போன்றிருக்கும் உயிர்கள் அனைத்தையும் அவரே சுழற்றுகின்றார். சோ எந்திரம் அப்படின்னா இந்த உடல் தான் எந்திரம், அதுக்குள்ள இந்த உயிர் இருக்குது. அதை வந்து பகவானே அவரே ஆட்டுவிக்கிறார். நம்மளோட ஆசைக்கு தகுந்த மாதிரி முக்குணங்கள்ல ஈடுபட வைக்கிறார் நம்மள. சோ உடல் எனும் எந்திரமானது உயிரினை பல்வேறு உயிரினங்கள் மூலம் பல்வேறு உலகங்களுக்கு சுமந்து செல்கிறது. ஏன் இப்படி வந்து பல்வேறு சூழ்நிலைகள் இடப்பட்டு உடல் எனும் எந்திரத்தினால் தூக்கி செல்லப்பட்டது? அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, கிருஷ்ணரை சரணடைவதன் மூலம் ஒருவர் மாயை எனும் அலைகளை தாண்டி செல்ல முடியும். கண்டிப்பா கிருஷ்ணரை சரணடையினா திரும்ப திரும்ப இதே வாழ்க்கைதான்.
சோ ஜீவ கிருஷ்ண தாசையே விஸ்வாச கர்லேத ஆரதுக்கனாய். இப்ப பகவான் சொல்றாரு, சர்வதர்மான் பரித்தட்ச மாமேகம் சரணம் விரஜ அகம் தாம் சர்வ பாவேப்பிய மோஷேஷாமி மாசுஷகன். எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு, தர்மங்கள் என்னென்ன, நாம கைத்தவ தர்மம் அப்படின்னு சொல்லி பலவிதமான தர்மங்கள் நாமளா ஏற்படுத்தியிருப்போம். தேவர்கள் வழிபாடு பண்றது, கர்ம காண்டத்துல ஈடுபடுறது, ஞான காண்டத்துல கற்பனையில பல தத்துவங்களை படிக்கிறது, அறிவு வளர்த்துக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு பலவிதமான செயல்களில் ஈடுபடுறது ஞான காண்டம். அப்புறம் யோகத்துல ஈடுபடுறது, அதெல்லாம் விட்டுருங்க. என்னை மட்டும் சரணடைங்க. சரணடைஞ்சா ஒரே செகண்ட்ல உங்க பாவங்கள் எல்லாத்தையும் போக்கிடுற. ஆனா முழுமையா நம்பிக்கையோட 100% நம்பிக்கையோட சரணடையணும். சோ உன்னை எல்லாவற்றிலிருந்தும் எல்லா பாவங்களிலிருந்து விடுவிக்கிறேன், அச்சம் வேண்டாம். நிறைய பேர் நினைக்கலாம், எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இப்பதான் எனக்கு இது ஞானம் கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு பக்தி தொண்டு கிடைச்சிருக்கு, பகவத்கீதை கிடைச்சிருக்கு, பக்தர் சங்கம் கிடைச்சிருக்கு, ரொம்ப லேட் ஆயிருச்சே, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்கன்றார். நான் உங்களை பாதுகாக்கிறேன், அச்சம் வேண்டாம், உங்களை அனைத்து பாவங்களிலிருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு நம்மளுக்கு பகவத்கீதையில 18.66 உறுதி கொடுக்கிறார். பகவத்கீதையோட சாரமே அதுதான். சர்வதர்மான் பரிதட்ச மாமேகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாபிப்பியும் மோஷேஷாமி மாசுஷக. இவ்வாறு நாம் ஒரு உடலிருந்து மற்றொரு உடலுக்கு மாற்றப்பட்டு ஒரு உலகிலிருந்து மற்றொரு உலகுக்கு, உடல் மாற்றி உடல், லோகம் மாற்றி லோகம், கூடு விட்டு கூடு பாய்வது போல பல இடங்களுக்கு சுத்தி திரியிறோம். ஆனா நாம என்னமோ இப்பதான் பிறந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, பிரம்மாண்ட பிரமித கோணி குரு பாக்கியவான் ஜீவ. இப்படி பயணம் செஞ்சு கொண்டு இருக்கும் போது ஒரு உயிர் பக்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதென்றால், பக்தருடைய தொடர்பு கிடைக்கும் என்றால், அப்படி கிடைச்சு கிருஷ்ண உணர்வுக்கு வந்தால் அவனது உண்மையான வாழ்க்கை இப்போது தொடங்குகிறது. கிருஷ்ணரை அடைக்கலம் புகும் வாய்ப்பினை வழங்குவதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். அப்ப இந்த உலகத்துல சொர்க்கத்தை ஆளும் சிறந்த மன்னன் கூட கவலை இல்லாம இருக்கிறது கிடையாது. எல்லாருமே இங்க கவலையோட தான் இருக்கிறாங்க. பிரம்ம புவனாலாகா புனர் ஆவர்தினோ அர்ஜுன. மேல இருந்து கீழே வரைக்கும் எங்க போனாலும் மீண்டும் ஜனன மரணம், ஜென்ம மிருத்தி ஜராவியாதி துக்க தோஷானு தர்ஷனம் இருக்கு. இப்ப உலகில் ஓர் உயிர்வாளியானது திருப்தி அடைகிறதே கிடையாது. உலகை மகிழ்விப்பதற்குரிய இடமாக ஏற்றுக்கொள்வதனால் உயர்ந்த நிலையில் உள்ள பிரம்மதேவர்ல இருந்து சந்திரன் எல்லாருக்குமே கவலை இருக்கு. ஏன்னா தப்பா புரிஞ்சிருக்காங்க. இந்த உலகத்துல இன்பம் இருக்கிறதா பிரம்மதேவர்ல இருந்து நினைக்கிறாருன்னா நம்மள என்ன சொல்ல. சோ இதோட முடிச்சுக்கலாம். 12ல இருந்து நாளைக்கு தொடங்கலாம். உங்களுக்கு ஏதாவது